கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னைக்கு நம்ம ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். இதுவரை 12 அதிகாரங்களை நம்ம முடிச்சிட்டோம். ஸோ இந்த அதிகாரத்தில் ஆபிராம் அவர்களை குறித்தும் லோத்து அவர்களை குறித்தும் எழுதப்பட்டிருக்கு. அவங்க எப்படியாக பிரிந்து போனாங்க என்பதையும் நம்ம வாசிக்கலாம். வாங்க. ஆபிராமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடனே லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையில் வந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கர்த்தர் ஆபிராமை தான் நீ உன் இனத்தையும் தேசத்தையும் தகப்பன் வீட்டையும் விட்டுட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போன்னு இதுக்கு முன்னாடி அதிகாரத்தில் சொன்னார்ல. ஆனால் ஆபிராம் என்ன பண்ணுறாரு, அவரோட கூட லோத்தையும் கூட்டிகிட்டு வந்துடுறாரு. பாருங்க, கர்த்தர் சொன்னதை மட்டும்தாங்க நம்ம செய்யணும். நம்மளே இஷ்டத்துக்கு ஏதாவது செஞ்சோன்னா பிறகு ப்ராப்ளம் தான் வரும். அது என்ன ஆச்சுன்னு சொல்லி நம்ம வாசிக்கலாம். ஆபிராம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொண்ணுமான ஆஸ்திகளை உடைய சீமானா இருந்தான். அந்த காலத்திலே பாருங்களேன், ஆபிராம் அவர்களுக்கு கோல்டு சில்வரு மிருக ஜீவன் என்று சொல்லி செல்வ சீமானாக அவர் இருந்திருக்கிறார், ரிச்சாக அவர் இருந்தார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அது எல்லாமே கடவுளோட ஆசீர்வாதம். ஏன்னா அவர் கடவுளுக்கு எப்பொழுதும் உண்மை உள்ளவராக இருந்தார். கடவுளை தொழுது கொள்ள அவர் மறக்கவே இல்லைங்க. அவர் தன் பிரயாணங்களிலே தெற்கே இருந்து பெத்தேலுக்கும் ஆய்க்கும் நடுவாக தான் முன்பு கூடாரம் போட்டதும் தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிராம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். ஏற்கனவே அவர் முதல்ல ஒரு பலிபீடத்தை கட்டினார் இல்லைங்களா? இங்கே பாருங்க, இது முன்னாடி அதிகாரத்தில் தான் இருக்கு. இதோ அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். அதே இடத்துக்கு திருப்பியும் வராரு பாருங்க. அதே தான் முன்பு கட்டின அதே பலிபீடத்தின் அண்டையில் தொழுது கொள்றாரு. பிறகு அவருக்கும் லோத்து அவர்களுக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியா இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏது இல்லாமல் போயிற்று. அந்த அளவுக்கு ஜனங்களும் ஆஸ்திகளும் பெருகி இருந்துச்சு. பிரியமானங்களே, ஆபிராமுடைய மந்தை மேய்ப்பிற்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பிற்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெரிசியரும் அந்த தேசத்தில் குடியிருந்தார்கள். ஸோ பாருங்கள், லோத்து அவர்களை ஒருவேளை லோத்து அவர்களோட அப்பா இறந்த பிறகு இவர் அவரை பொறுப்பெடுத்து வளர்த்துருக்கலாம். பட் இப்போ அவருக்குன்னு ஒரு குடும்பம் வந்த பிறகு அவரை இவரோடு வைத்து கொள்வது கடவுள் சித்தம் அல்ல என்பதை நாம் உணர முடிகிறது. இப்போ பாருங்கள், அவரோட வேலைக்காரங்களுக்கும் இவரோட வேலைக்காரங்களுக்கும் வாக்குவாதையும் சண்டையும் வருது. இதனால் அவர்களுக்கு பிரிகிறதுக்கு ஒரு காரணமாகி விடுகிறது. ஆபிராம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர் வளம் பொருந்தியதா இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோபாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். ஸோ அது வரைக்கும் லோத்து அவர்கள் கூடவே இருந்தார். அண்ட் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவங்க பிரிகிறாங்க. பார்த்தீங்கன்னா அந்த ஜோர்டான் ரிவர் கிட்ட நல்லா செழிப்பாக இருக்கிறத அவர் பார்க்குறாரு. இதனால தாங்க நம்ம கண்களுக்கு எது செழிப்பாக தோணுதோ அதை நம்பி நம்ம போகக்கூடாது. ஏனென்றால் பிற்காலத்தில் என்ன ஆச்சுன்னா, அந்த சோதோம் கொமோரா மக்கள் மிக 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 பொல்லாத மனிதர்களாக இருந்ததுனால அவர்களோட பாவங்கள் வானப்பரியந்த எட்டிருந்தனால அந்த தேசம் அழிக்கப்பட்டுச்சுன்னு நம்ம பிறகு பார்க்குறோம். அங்கே ஆனால் எப்படியோ கர்த்தர் லோத்தை காப்பாற்றிடுறாரு. அதே நம்ம பிற்காலத்தில் இதுக்கு பின்னாடி வரப்போகிற சாப்டர்ஸில் நம்ம வாசிக்க போகிறோம். பாருங்கள், அது முன்னாடி நான் ஏன் சொல்கிறேன்னா,
அவர் கண்களுக்கு எது அப்படியே செழிப்பாக இருந்துச்சோ, அப்படியே நீர்வளம் பொருந்திய ஒரு கர்த்தரோட தோட்டத்தை போல இருக்கே அன்ட்டு அங்கே போகிறாரு. ஆனால் அந்த இடத்துல அந்த மக்கள் எப்படி இருந்தாங்க அது அவர் சிந்திக்கலையே. ஸோ நாமும் கூட நம்மளோட மைண்டில் எது நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, வா என்று சொல்லி கண் பார்வைக்கு நலமானதை மாத்திரம் நம்ம தெரிந்து கொண்டு போனால் அது நமக்கு நலமாக இருக்குமான்னு தெரியாதுங்க. ஸோ அதனால் நம்ம கண்கள் இச்சிக்கிறதை நம்ம விரும்பக்கூடாது. கர்த்தர் என்ன சொல்கிறாரு அதுதான் நம்ம கேட்கணும். ஆபிராம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியில் உள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேரையே கூடாரம் போட்டான். பார்த்தீங்களா, அடுத்த வசனம் தெளிவாக சொல்லுது, சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஜனங்கள் மத்தியில் ஒரு தேசத்தை மட்டும் பார்த்துட்டு போயிடுறாரு. லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். ஸோ கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, நீ இருக்கிற இந்த தேசத்தை நான் உனக்கு தான் தரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கானான் தேசத்தை அவருக்கு வாக்களிக்கிறாருங்க. இதுதான் அந்த ஆவிக்குரிய கானான் தேசம். எது தெரியுமா? அந்த பரலோகம். அதுதான் இங்கே ஆவிக்குரிய அர்த்தங்கள் நம்ம டீப்பாக புரிஞ்சுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கோம். ஸோ கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. என்ன சொல்கிறாரு பாருங்களேன், பூமியின் தூளை போல உன் சந்ததி. ஆனால் ஆபிராமுக்கு அப்போ குழந்தை இருந்துச்சா? இல்லைங்க, ஒரே ஒரு குழந்தை கூட இல்லை. ஆனால் கர்த்தர் பாருங்க, எதிர்காலத்தை குறித்து இப்போவே முன்னமே சொல்கிறாரு, உன் சந்ததி அந்த அளவுக்கு தூளை எண்ண முடியுமா யாராவது? இல்லை. ஆனால் அதை என்னன்னா உன் சந்ததியை எண்ணிடலாம். அப்படி என்றால் அவர் சந்ததி அந்த அளவுக்கு பெருக போகுதுன்னு அர்த்தங்க. அதுக்குன்னு அவருக்கு அத்தனை குழந்தைங்கன்னு கிடையாது. ஆனால் அவர் மூலமாய் அவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இரட்சகராக கிறிஸ்தவர்களாக மாறுகிற ஒவ்வொருத்தரும் ஆபிரகாமின் சந்ததி தாங்க. இது ஆவிக்குரிய டீப்பான மீனிங் இருக்குது. அதை பின்னாடி வரும் அதிகாரங்களில் நாம் இன்னும் ஆழமாக பார்க்கலாம். ஸோ அப்பொழுது ஆபிராம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எபிரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியிலே சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். ஸோ மறுபடியுமாய் ஆண்டவருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி ஆண்டவரை தொழுது கொள்கிறாருங்க. ஸோ கர்த்தர் பாருங்களேன், மறுபடியுமாக அந்த வாக்குத்தத்தத்தை உறுதி பண்ணுறாரு. ஆபிரகாமுக்கு ஒரு சந்ததியை தருவேன் என்று சொல்லி அவரும் அதை எப்போ தெரியுமா, எப்போ லோத்து அவரை விட்டு பிரிந்து போனார், அதன் பிறகு தான் அந்த வாக்குத்தத்தம் அவர் வாழ்க்கையில் செயல்பட ஆரம்பிக்குது. ஏனென்றால் நம்ம வாழ்க்கையிலும் கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு சில காரியங்களை நம்ம வச்சுட்டு இருப்போம். மனிதர்களாக கூட இருக்கலாம். கர்த்தர் சொன்னார்னா அவங்கள விட்டு நம்ம பிரியணுங்க. ஏனென்றால் கர்த்தருக்கு எது பிரியம், கர்த்தருக்கு எது சித்தம், அதுதான் நம்ம லைஃப்க்கு பெஸ்ட்டாக இருக்கும் என்பதை எப்போதும் நம்ம மனதில் வைத்து கொள்ள வேண்டும். ஸோ இந்த அதிகாரத்தை நம்ம முடிச்சிட்டோம். நாளைக்கா 14ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். கர்த்தருக்கே மகிமை. ஆமேன்.